பிரைஸ் லார்ட். இது மிஸ் பேட் ட்ரூத். இன்னைக்கு நான் தத்துவம் பேச போறதில்ல. ஏன்னா மனசு உடைஞ்சு இனி ஒரு அடி கூட முன்னால வைக்க முடியாதுன்னு நினைக்கிற ஒருத்தருக்கும் தத்துவம் எரிச்சலை தான் உண்டாக்கும். நம்ம எல்லாரோட மனதும் தேவன் மீது நம்பிக்கையா இருந்தாலும் பிராக்டிகாலிட்டியை தேடுது, யதார்த்தத்தை தேடுது. அந்த யதார்த்தத்தை பத்தி தான் உங்களுக்கு நான் சொல்ல வந்திருக்கேன். உங்க மனசுல என்னைக்காவது இந்த கேள்வி வந்திருக்கா? ஏன் நான் இன்னும் போராடணும்? இவ்வளவு வலிகளும் வேதனையும் சுமந்துக்கிட்டு இந்த வாழ்க்கை எனக்கு எதுக்கு? இந்த கொஸ்டின்ஸ் நீங்க கடந்து வந்திருக்கலாம், இல்ல இந்த கொஸ்டினோட உங்களுடைய வாழ்க்கையை நீங்க தொடங்கி இருக்கலாம். இன்றைய தினத்துல நீங்க இந்த கொஸ்டினோட இருக்கீங்கன்னா இந்த வீடியோ முழுசா பாருங்க, இதற்கான பதில் உங்களுக்கு கிடைக்கும். உண்மையை சொல்லணும்னா, விபத்துல அடிபட்டு 4 சுவத்துக்குள்ள முடங்கி கிடக்கிற ஒருத்தருக்கு எல்லாம் சரியாயிடும்னு சொல்றது யதார்த்தம் இல்லாதது. வெறும் அடிபட்டு முடங்கி கிடக்கிறவங்களுக்கு மட்டும் இல்லை, மனசோடல உடஞ்சி சுக்குநூறாய் ரூமுக்குள்ள அடைஞ்சு இருக்கிற ஒருத்தருக்கு போயிட்டு எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்றது யதார்த்தம் அல்ல. ஏன்னா அந்த வலியும் எதிர்காலத்தை பத்தின பயமும் அவர்களுக்கு மட்டும்தான் தெரியும். போராட்டத்தின் யதார்த்தம். நம்மளை நம்பி ஒரு குடும்பம் இருக்கு. நம்ம கணவர், நம்ம மனைவி, நம்ம குழந்தை. அவங்க முகத்தை பார்க்கும்போது நம்ம விழுந்துடக்கூடாதுன்னு தோணும். யோசிச்சு பாருங்களேன், ஒரு பெரிய புயல்ல ஒரு சின்ன செடி எப்படி போராடும்? காத்து அடிக்கும் போது அது வளையும், உடையும், இலைகள் எல்லாம் பிடுங்கிட்டு போகும். ஆனா அதோடைய வேர் பூமியில ஆழமா பதிஞ்சிருந்தா உடைஞ்சு கிடக்கிற அந்த செடி மீண்டும் துளிர்க்கும். இன்னும் அதோடைய வேர் ஆழமாய் இறங்கும். வேதத்துல உள்ள உண்மையை நம்ம பார்ப்போம். வேதம் சொல்லுது, நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான். இதோட யதார்த்தமான அர்த்தம் என்னன்னு தெரியுமா? நீதிமான் விழவே மாட்டான்னு வேதம் சொல்லல, அவன் 7 தரம் விழுவான். அதாவது திரும்ப திரும்ப கஷ்டங்கள் வரும், திரும்ப திரும்ப பாடுகள் வரும், திரும்ப திரும்ப நம்மளை சுத்தி இருக்கவங்க நம்மளை ஏமாத்துவாங்க, திரும்ப 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 நம்ம தேவனை விட்டு விலகி போவோம், திரும்ப திரும்ப நம்ம நினைச்ச ரிசல்ட்ல இருந்து நம்மளுக்கு தோல்விகள் வரும், வலிகள் வரும். ஆனா நீதிமான் விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான். விழுறது தப்பில்லை, ஆனா விழுந்த இடத்திலேயே இருப்பதுதான் தப்பு. யோபு கொஞ்சம் நினைச்சு பாருங்களேன். ஒரு நாள்ல எல்லாத்தையும் இழந்தாரு. உடம்பு முழுக்க வியாதி. அவருடைய மனைவி அவ்வளோ பேச்சு, நாண்டுகிட்டு சாக வேண்டியதானே அப்படின்ற தன்னுடைய சொந்த மனைவி அந்த கேள்வி கேட்டு வர்றார். ஆனா அவர் என்ன சொன்னார் தெரியுமா? தேவன் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன். யோபு 13:15 இது இருக்கும். அந்த யதார்த்தமான நம்பிக்கை தான் அவரை திரும்பவும் உயர்த்துச்சு. பிளான் 1000 பண்ணலாம், பண்ண பிளானுக்காக ஒரு அடி எடுத்து வைக்கும் போது அந்த இடத்துல நம் தேவன் செயல்படுவார். நாம் பண்ற மிஸ்டேக் என்ன? பிளான் நம்ம போட்டுட்டோம், அந்த பிளான் படி நடக்கும்போது என்னாலதான் எல்லாமே பண்ண முடியும், நான் தான் எல்லாத்தையும் செய்வேன், என்னை விட்டா வேற யாராலையும் செய்ய முடியாது அப்படின்ற ஒரு தற்பெருமை. அது நம்பிக்கை இல்லை, தற்பெருமை. பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். அந்த இடத்துல நம்ம போட்ட பிளானை நம்ம தேவன் இடத்துல ஒப்பு கொடுக்கணும். தேவனே, எனக்கு இவ்வளவு கடன் பிரச்சனை இருக்கு, தேவனே இந்த ப்ராப்ளமை எனக்கு எப்படியா சால்வ் பண்ணணும், என்னுடைய அறிவுக்கும் சிந்தனைக்கும் ஏற்ற மாதிரி ஒரு திட்டத்தை தீட்டி, தேவனே இந்த திட்டத்துல எதனாவது சரி பண்ணுனாலும் நீங்க சரி பண்ணுங்க, இது மேல நான் நம்பிக்கை வச்சு உம்முடைய சித்தத்தின்படி நான் இதுல இறங்குறேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட நம்ம இறங்கணும். ஆனா நம்ம என்ன பண்ணிடுறோம்? பிளான் போட்டோம், இந்த மாசம் இவ்வளவு காசு வந்துடும், இதை நம்ம கொடுத்துருவோம், இந்த கடன்ல அடைச்சிடலாம், அந்த கடன்ல அடைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதான் நம்மளுடைய மனிதனுடைய சுய அறிவினால செய்யற எல்லா விஷயத்திலையும் தோல்வியவே சந்திக்கும். ஏன் இன்னும் போராடணும்? ஏன் இன்னும் போராடணும்? ஏன்னா உங்க கதை இன்னும் முடியல. தேவன் இந்த நிமிடம் உங்களை உயிரோடு வைத்திருக்கிறார் என்றால் உம்மை குறித்து பெரிய காரியம் வைத்திருக்கிறார்.
பெரிய திட்டம் வைத்திருக்கிறார். நீங்க நினைக்கலாம், இப்ப இந்த பெரிய திட்டம் ஒன்னு, நான் பெரிய பில்லியனியர் ஆயிடுவேன், பெரிய மில்லியனியர் ஆயிடுவேன், நான் பெரிய பணக்காரன் ஆயிடுவேன், இதுதான் தேவனுடைய திட்டமா? இல்ல, தேவ ராஜ்யத்திற்கான திட்டம் உங்கள் மீது இருக்கு. சகோதர சகோதரிகளே, நம்ம ஆசீர்வாதம்னா பணத்தையும் வீடையும் நம்ம நிம்மதியா வாழ்ற வாழ்க்கையை பத்தி மட்டுமே பார்க்கிறோம். ஆனா ஆசீர்வாதம் என்பது தேவன் காட்டுற வழியில நடக்கிறது, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அதன்படி நடக்கிறது. உங்கள் மீது பெரிய திட்டம் வைத்திருக்கிறார் தேவன். நம்மளுடைய கையின் கிரியைகளை தேவன் எப்பொழுதே உறுதிப்படுத்திட்டார். நம்ம என்ன உழைக்கிறோமோ அந்த உழைப்பு வீணாகாம நம்மளுக்கு ரிட்டர்ன் வரும். ஆனா நம்மளோட சுய இச்சையினால சில காரியங்கள்ல விழுந்து நம்ம கையின் பிரயாசத்தை நம்ம தவற விட்டுறோம். சங்கீதம் 90:17 சொல்லுது, எங்கள் கைகளின் கிரியையை எங்களிடத்தில் உறுதிப்படுத்தும். நீங்க இப்போ படுத்த படுக்கையில இருந்தாலும் உங்க மனசால நீங்க எடுக்கிற அந்த முதல் முயற்சி, நீங்க இப்ப எடுக்கிற இந்த சின்ன முயற்சி ஒரு ஜெபமா இருக்கலாம். இன்னைக்கு நான் நம்பிக்கையோட இருப்பேன்னு நீங்க எடுக்கிற முடிவா இருக்கலாம். அதை தேவன் ஆசீர்வதிப்பார். நீங்க இன்னும் சுவாசிச்சுட்டு இருக்கீங்கன்னா தேவன் உங்க மேல இன்னும் நம்பிக்கை வச்சிருக்காருன்னு அர்த்தம். திரும்பவும் இந்த வார்த்தையை சொல்றேன், நீங்க இன்னமும் உயிரோடு இருக்கிறீங்கன்னா தேவன் உங்க மீது நம்பிக்கையாயிருக்கிறார். அந்த நம்பிக்கையை நீங்க பிடிச்சு கொள்ளுங்க. இன்னமும் உலக பிரகாரமான காரியங்களுக்காக ஏங்கி அதன் பின்னாடி ஓடி நம்ம வாழ்க்கைய அழிச்சுக்கிட்டு தேவன் என்ன சோதிக்கிறார், தேவன் என்ன சோதிக்கிறார், சாத்தான் என்ன சோதிக்கிறான் அப்படின்னு சொல்லி பழிய மற்றவங்க மேல போடாதீங்க. பவுல் தெளிவா சொல்றாரு, அவன் தன் சுய இச்சையினால் இழுக்கப்பட்டு சோதிக்கப்பட்டான். நம்மளுடைய சுய இச்சையினாலதான் ஒரு 2 நிமிஷம் உட்காந்து இந்த பிரச்சனைக்கு காரணம் யாருன்னு சொல்லி சுத்தி சுத்தி தேடினா அந்த காரணத்துக்கு முதல் ஆளா நம்ம தான் நிற்போம். நம்மளுடைய ஆசையினாலதான் இன்னைக்கு நம்ம வாழ பிடிக்கலன்ற ஒரு சூழ்நிலைக்குள்ள சிக்கிருக்கோம். ஸோ சகோதர சகோதரிகளே, உங்க காயங்கள் வடுகளா மாறலாம். அந்த வடுகள் தான் உங்களுக்கான அடையாளம். நான் எப்படியாப்பட்ட போராட்டத்தை போராடினேன், அதை எப்படி வென்று வெளியே வந்தேன், அந்த வடுகள் தான் உங்களுடைய அடையாளம். இந்த வீடியோ யாருக்காவது ஆறுதலா இருக்கும்னு நீங்க நினைச்சீங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மிஷ்பேக் ட்ரூத், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும்.